السلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله ما بعد. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தஃப்சீரில் சூரத்துல் இன்ஷிகாக் 84வது சூரா. இதில் அல்லாஹு தஆலா தொடங்குகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதஸ் ஸமாஉன் ஷக்கத். அல்லாஹு தஆலா இந்த சூறாவை தொடங்குறது இதஸ் ஸமாஉன் ஷக்கத், அதாவது கியாமத்துடைய நாள் நிகழும் பொழுது நடக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி அல்லாஹு தஆலா இந்த சூறாவை தொடங்குகிறான். என்ன நடக்கும் என்றால், வானம் அப்படி பிளந்து விடும், வானம் அப்படி வெடிச்சு விடுற நேரம் என்று அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளுடைய நிகழ்வை அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகிறான். நாங்கள் திரும்ப திரும்ப குர்ஆனை ஓதுகிற நேரங்கள் இதில் கருத்து விளங்குமாக இருந்தால் எங்களோட ஈமானுடைய அதிகரிப்பு ஏற்படும். அப்படியே கியாமத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே, அல்லாஹ் கபரை பற்றி பேசுகிறானே, அல்லாஹ் விசாரணையை பற்றி பேசுகிறானே, அதை ஓதுகிற நேரம் மீனிங் விளங்குமாக இருந்தால் ஓத 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 ஈமானுடைய அதிகரிப்பை எங்களுக்கு பார்த்துக்கொள்ளலும். ஒரு குர்ஆன் முடிய ஈமான் கொஞ்சம் கூடியிருக்குது. இது நாங்களும் அல்லாஹ் என்னங்களை மன்னிக்கிறோம், வருஷக்கணக்காக ஓதுகிறோம், என்னன்னு தெரியா. கியாமத்தை பற்றி பேசினாலும் தெரியா, மௌத்தை பேசினாலும் தெரியா. கட்டாயம் அவசரமாக நாங்கள் அதை படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அல்லாஹு தஆலா இதஸ் ஸமாஉன் ஷக்கத், வானம் வெடிச்சு பிளந்து விடும் பொழுது இந்த கியாமத்துடைய நிகழ்வை சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஅதினத் லிரப்பிஹா. ஏன் அப்படி வானம் வெடிச்சு பொழக்குதென்றால் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை அப்படித்தான். எனவே அல்லாஹுடைய கட்டளைக்கு அந்த வானம் செவி சாய்த்து, அல்லாஹ்ட ஆர்டர் அதுக்கு நான் அடிபணியணுமே என்று சொல்லி அந்த வானம் வெடிக்குது. அந்த வானம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு செவி சாய்க்குது. செவி சாய்க்கிறது அதுக்கு தகுதியானதாகவும் ஆகிட்டது. ஏனென்றால் ரப்புடைய கட்டளை கட்டாயம், நான் அதுக்கு அடிபணியணும் என்ற உணர்வோட வானம் வெடிச்சு பொளந்து போகுது. அல்லாஹு தஆலா சொல்றான், வஇதல் அர்து முத்தத், வானம் வெடிச்சிருச்சது. வஇதல் அர்து முத்தத், இந்த பூமி இருக்குது தானே, அப்படி சமாந்தரமாக எந்த மேடு பள்ளமும் இல்லாமல் பூமி விரிக்கப்படும் பொழுது அப்படி அல்லாஹ் விரிச்சிடுவான். இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடிய பூமி மலைகள், மேடுகள், கட்டிடங்கள் இப்படி சமாந்தரமாக இருந்தாலும், சமதரையாக இருந்தாலும் இடையில பில்டிங்ஸ்கள், கட்டிடங்கள், மரங்கள் என்று சொல்லி மறைப்புகள் இருக்குது. கியாமத்துடைய நாள் வரும் பொழுது அல்லாஹ் அப்படி நேராக அல்லாஹ் சமதரையாக விரிச்சுடுவான். அங்கே எந்த விதமான மறைவுகளும் இல்லை, அங்கே மரங்கள் இல்லை, கட்டிடங்கள் இல்லை, மேடு பள்ளங்கள் இல்லை, முழு சமாந்தர நிலமாக அல்லாஹு தஆலா இந்த பூமி அல்லாஹ் விரித்து விடும் பொழுது வஅல்கத், என்ன நடக்கும் என்றால், அல்லாஹ் அப்படி விரிக்கிற நேரம் என்ன நடக்கும் என்றால், இந்த பூமிக்கு உள்ளால இருக்கிற எல்லாத்தையும் பூமி வெளியில தள்ளும். பொக்கிஷங்கள், புதையல்கள், ஜனாசாக்கள் எல்லாத்தையும் பூமி என்ன செய்யும் என்றா அப்படி வஅல்கத், வெளியில கொண்டு போட்டுடும் பூமி. அதுக்கு உள்ளால இருக்கிற எல்லாத்தையும் போட்டுட்டு வதஹல்லத், அது எம்டி ஆகிடும், அது வெறுமையாகிடும். இந்த பூமி அதுக்குள்ளால ஒன்றும் இல்லை, ஜனாசாக்களும் இல்லை, புதையல்களும் இல்லை, பொக்கிஷங்களும் இல்லை, புதைக்கப்பட்ட ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கக்கிட்டு வதஹல்லத், அது வறுமையாகிவிடும். ஏன் பூமி அப்படி செய்தென்றால் வஅதினத் லிரப்பிஹா, அதனுடைய ரப்புடைய கட்டளைக்கு செவி சாய்த்து பூமி அப்படி நடந்து கொள்ளுது என்ற கியாமத்துடைய நிகழ்வை அல்லாஹு தஆலா முதலாவது 5 வசனத்தில் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். கியாமத் வரும் பொழுது இப்படித்தான் நடக்கும் என்றது லேசாக அல்லாஹ் தொட்டு காட்டிட்டு, யா ஐயுகல் இன்சான், ஏ மனிதனே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து தான் கூப்பிடுறான். இது வரும் சஹாபாக்களை பார்த்து மட்டுமோ, அரபு தெரிஞ்சவங்களை பார்த்து மட்டுமோ இல்லை, அல்லாஹ் முழு மனித கோடிகளையும் கூப்பிடுறான். யா ஐயுகல் இன்சான், இதற்கு நானும் வார, நீங்களும் வார, ஏண்ட வைஃபும் வார, உங்களோட வைஃபும் வார, ஏண்ட உம்மவும் வார, உங்களோட உம்மவும் வார, ஏண்ட பிள்ளையும் வார, உங்களோட பிள்ளையும் வார, எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் எங்கட அயலவர்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், தமிழர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்டியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் மொத்தமாக சொல்றான், யா ஐயுகல் இன்சான், ஏ மனிதனே,
இன்னக காதிஹுன், நீ கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டிருக்கிறாய், முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாய். அல்லாஹ் முழு மனித கோடிகளையும் பார்த்து சொல்றான், நீ மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாய். இலா ரப்பிக இன்னக காதிஹுன் இலா ரப்பிக, நீ கடுமையாக நீ உழைச்சு கொண்டு டயர்டாகி கொண்டு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாய். ஃபமுலாகி, நீ என்ன செய்வாய் என்றால் கியாமத்துடைய நாள் வரும் பொழுது நீ அந்த ரப்ப சந்திப்பாய். நீ நீ எந்த விஷயத்தில் கடினமாக முயற்சி செஞ்சு கொண்டிருந்தாயோ அதை நீ சந்திப்பாய். நாங்கள் தொழுகையில் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருந்தோம் என்றா அதனுடைய நன்மையை நீ சந்திப்பாய். பாவத்தில் கூடுதலாக ஈடுபாடா அதையும் நீ சந்திப்பாய். சும்ம இன்னக சதுல்கா மா அமில்த மின் ஹைரின் அவ் ஷர்ரின், நீ நல்லது முன்னுக்கு வாங்க ராஜா, நல்லது செஞ்சால் பின்னால் இருக்கிறவங்க முன்னால் வாங்க, பின்னுக்குள்ள வாங்கல பேசு. நீ நல்லது செஞ்சால் நல்லதை கண்டுகொள்வாய், கெட்டதை செஞ்சால் ஷர்ர செஞ்சிருந்தால் நீ ஷர்ர சந்திப்பாய். ஏ மனிதனே, இந்த ஆயத்தை யோசிங்க. இன்றைக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள், பாத்திலுக்கு முன்னால் இருந்து வணங்கக்கூடியவர்கள், அவங்களையும் சேர்த்து தானே அல்லாஹ் கூப்பிடுறான். யா யுகல் இன்சான், ஏ மனிதனே, நிறைய முயற்சி செய்கிற, அவங்களும் முயற்சி செய்கிறாங்க இறைவனை அடையணும் என்று, ஆனால் பிழையான வழியில் முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வேண்டிய முயற்சி செய்யுங்க, நீங்கள் அதை கண்டுகொள்வீங்க. நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டதை நீங்கள் கண்டுகொள்வீங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, யா முஹம்மத் இஷ்மா ஷித, நீங்கள் விரும்பிய மாதிரி வாழ்ந்து கொள்ளுங்க. உலகத்தில் எப்படி விருப்பமோ அப்படி வாழ்ந்து கொள்ளுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு மையத்தாக மாறுவீங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு மௌத்தாகுவீங்க. அதே போல் சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு யாரை விருப்பமோ அவங்கள நல்லா நேசிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு யாரோட இறக்கம் வைக்கணும் என்று நினைக்குதோ அவங்களோட நல்லா இறக்கம் வச்சு கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. எங்களுக்கும் இந்த மெசேஜ் பொருந்தும். பிள்ளையோடையா, மனைவியோடையா, கடையோடையா, எங்களோட சொத்துகளோடையா, எங்களோட வாகனங்களோடையா, இல்லாட்டி எங்களோட அந்தஸ்தோடையா, எங்களோட பதவியையா, நீங்கள் எதை நேசிக்கிறீங்களோ நேசிச்சு கொள்ளுங்க. ஃபைன்னக முஃபாரிகும், நீங்கள் அதை விட்டு ஒரு நாள் பிரிவீங்க, நீங்கள் ஒரு நாள் அதை விட்டு பிரிவீங்க. வஅமல் மா ஷி'த, நீங்கள் நினைக்கிறத செஞ்சு கொள்ளுங்க, நல்லதோ கெட்டதோ நினைக்கிறத செஞ்சு கொள்ளுங்க. ஃபைன்னக முலாகைஹி, நீங்கள் அதை கண்டுகொள்வீங்க, எதை செய்கிறீங்களோ அதை நீங்கள் சந்திச்சு கொள்வீங்க என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சொல்கிறது, ஆதமுடைய மகனே, ஏ மனிதனே, நீ முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறாய். ஃபமன் இஸ்ததாஅ அன் யகூன கத்ஹஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், நீங்கள் செய்கிற முயற்சியை அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் யாருக்கெல்லாம் செய்யலுமோ ஃபல்யஃப்அல், நல்லதில் முயற்சி செய்யலுமெண்டா ஃபல்யஃப்அல், அப்படி செஞ்சு கொள்ளுங்க என்று தஃப்சீல் எழுதுகிறாங்க. செய்யக்கூடிய எல்லாமே, நாங்கள் வியாபாரத்தில், குடும்ப வாழ்க்கையில், வீடு கட்டுறதில், ஏதோ எல்லாத்திலையும் மனிதன் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம். எழுதுகிறாங்க, அல்லாஹ் விரும்புகிற விஷயத்தில் முயற்சியை கூட்டேலுமா அப்படி செஞ்சு கொள்ளுங்க, தப்பிக்கொள்வீங்க. அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு, நீங்கள் எதில் முயற்சி செஞ்சு, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்றை சம்பாதிச்சு கொள்றீங்க, சம்பாதிச்சு கியாமம் வந்ததுக்கு பின்னால், ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, எவருடைய பட்டோலை வலது கையில் கொடுக்கப்படுமோ. அல்லாஹு தஆலா நாங்கள் செஞ்ச எல்லா செயல்களையும் எழுதி வச்சிருக்கக்கூடிய பட்டோலையை யாருடைய வலது கையில் கிடைக்குமோ, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபை யஸீரா, அல்லாஹ் அவங்களுக்கு லேசா சிம்பிளாக அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்பான். அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்க மாட்டான். லேசான கேள்வி கணக்கென்றால் அல்லாஹ் ஒவ்வொன்றா துருவி துருவி விசாரிக்க மாட்டான். ஒவ்வொரு செகண்ட் பை செகண்டாக அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். யாருக்கு கடினமான கேள்வி கணக்கோ ஒவ்வொரு செகண்டையும் அல்லாஹ் கேட்பான் என்றா. ஒரு மனிதன் பொதுவாக நாங்கள் பாவம் செய்கிறது ஒரு அவர் பாவம் செஞ்சோம் என்றதில் ஒவ்வொரு செகண்டையும், ஒவ்வொரு மினிட்ஸையும் அல்ல, ஒவ்வொரு எவ்ரி செகண்ட் அல்லாஹ்
இந்த இந்த செகண்ட் இந்த பாவத்தில் இருந்தாய், இந்த செகண்ட் இந்த பாவத்தில் இருந்தாய். ஒரு பார்வை பார்க்கிறதாக இருந்தாலும், ஒரு நிமிஷம் பார்த்தாலும் அது 60 உடைச்சி அல்லாஹ் கேட்பான்ல. இந்த செகண்ட்ல இந்த ஹராத்தை பார்த்தாய், இந்த செகண்ட்ல இந்த ஹராத்தை பார்த்தாய், இந்த செகண்ட்ல இந்த பொய் பேசினாய். ஒரு செகண்ட்ல பாவம் செய்யலது. ஒரு பொய் பேசுறதாக இருந்தாலும் எத்தனை செகண்ட்ஸ் அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்கிறவங்களுக்கு செகண்ட் பை செகண்டாக அல்லாஹ் என்ன செய்வான், ஒவ்வொண்டா அல்லாஹ் கேட்பான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி யாருக்கு கேட்கப்படுமோ அவர் நாசமாவிட்டார். இதை ரசூலுல்லாஹ் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கே விளங்குது. அல்லாஹ் ஒவ்வொரு செகண்டாக ஏண்ட 60 வயசு வருஷ காலத்தையும், என்ன 40-50 வயசு காலத்தையும் அல்லாஹ் செகண்டாக அல்லாஹ் எப்போ இந்த விசாரணை முடிகிற சுபஹானல்லாஹ், எப்போ முடியும், என்ன சொல்லி முடிவோம்? எனவே நபி அவங்க சொன்னாங்க, அப்படி விசாரணை தொடங்கிச்சுதண்டா நாசமாவிட்டாரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்னூகஷல் ஹிசாப் உذிப, யாருக்கு நுணுக்கமாக அல்லாஹ் ஒவ்வொண்டா செகண்டாக அல்லாஹ் நுணுக்கமாக விசாரிக்கப்படுமோ அவர் தண்டிக்கப்படுவார், அவர் நாசமாகிட்டாரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தானே, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபை யஸீரா, லேசான கேள்விகளாக கேள்வி கேட்போம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றில்லையா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, அந்த கேள்வி கணக்கு வேற, லேசான கேள்வி கணக்கு என்று சொல்றது நான் இப்ப சொல்ற துருவி துருவி விசாரிக்கிறதல்ல. லேசான கேள்வி கணக்கெண்டா அல்லாஹ் மொத்தமாக என்ன செய்வான், நீங்க இந்த பாவத்தை செஞ்சீங்க அல்லாஹ் மொத்தமாக எடுத்து காட்டுவான். செகண்ட் பை செகண்டாக அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், விசாரிக்க மாட்டான். மொத்தமாக அல்லாஹ் எடுத்து காட்டுவான். நீங்க இப்படி ஒரு பாவம் செஞ்சீங்க தானே, ஒட்டு மொத்தமாக கேட்டு முடிச்சிருவான். நீங்க இந்த டைம்ல ஒரு பாவம் ஒன்று செஞ்சீங்க தானே, அல்லாஹ் அப்படி சுலபமாக எடுத்து காட்டிடுவான். ஆயிஷா, யார அல்லாஹ் நோண்டி நோண்டி துருவி துருவி விசாரிக்க ஆரம்பிக்கிறானோ உذிப, அவரு அதாபு செய்யப்பட்டதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் யாரெல்லாம் விசாரிக்கிறோம் அப்படி யாரும் தப்பு இல்லை, எல்லாருமே முஅذிபன் என்ன செய்யப்படுவாங்க, அதாபு செய்யப்படுவாங்க என்ற செய்தி தஃப்சீர்ல தெளிவாக ஹதீஸ்கள் மூலமாக எழுதப்பட்டிருக்குது. அப்போ லேசான கேள்வி கணக்குன்னு சொல்கிறது அல்லாஹ் மொத்தமாக வெளிப்படுத்திடுவான், அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்க மாட்டான். அப்போ யாருக்கு அல்லாஹ் வலது கையில் பட்டோலையை கொடுக்குறானோ நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நிறைய கேட்க வேண்டிய துஆக்கள் உண்டு. யா அல்லாஹ், பட்டோலையை வலது கையில் தந்துடு, துருவி துருவி விசாரிச்சிடாதே யா அல்லாஹ். எங்களோட ஒவ்வொரு சம்பாத்தியத்தையும் ஒவ்வொரு ரூபாயாக எத்தனை கோடி சல்லிய ஒவ்வொரு ருபீஸ் பை ருபீஸாக அல்லாஹ் விசாரிக்க தொடங்கினான் என்றால் நாங்கள் மாட்டிக்கொள்வது நிச்சயம். எனவே யாருடைய பட்டோலை வலது கையில் கொடுக்கப்படுமோ லேசான கேள்வி கணக்கு கேட்கப்படும். அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தில் எங்கள் ஆக்குவானாக. நிறைய துஆ செய்வோம், யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்கள் ஆக்கிடு. அப்படியானவங்க என்ன செய்வாங்க, வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, கியாமத்துடைய நாளையில் அவருடைய குடும்பத்தை நோக்கி சந்தோஷமாக ஓடுவார். ஃபரஹன் முஹ்தபிதன், அளவு கடந்த சந்தோஷத்தோடு ஓடுவார். நான் தப்பிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்குது, இன்னக்கும் தஅமலூன அஅமாலன் லா தஅரிஃப், நீங்கள் அமல்கள் செய்கிறீங்க, நிறைய வேலைகள் செய்கிறீங்க, அதனுடைய உண்மையான விளைவுகள் உங்களுக்கு தெரியா, நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. கியாமத்துடைய நாளில் ஒரு மனிதர் அவர் நீண்ட நாள் மறைவுக்கு பின்னால் குடும்பத்தை சந்திக்க போகிறார். உதாரணமாக எங்களோட வாப்பா கபராளியாக இருந்தால் எத்தனை வருஷம் எங்களை விட்டு பிரிஞ்சு, கியாமத்துடைய நாள் இன்னும் எத்தனை வருஷம் கழித்து கியாமத்துடைய நாள் வரும். அப்போ எத்தனை வருஷத்துக்கு பிறகு வாப்பா அவருடைய குடும்பத்திட்ட வரப்போகிறாரு, எத்தனை வருஷத்துக்கு பிறகு நாங்கள் எங்களோட குடும்பத்திட்ட ஓட போகிறோம். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திடத்தில் ஒன்று சந்தோஷமாக வருவான், அல்லது மக்தூம் கவலை தோய்ந்த முகத்தோடு வருவான் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா இந்த தஃப்சீரில் உணர்த்துறான். வஅம்மா மன் ஊதிய கிதாபஹு வராஅ ظஹ்ரி, அல்லாஹ் பாதுகாக்கணும், எவருடைய பட்டோலை முதுகுக்கு பின்னால் கொடுக்கப்படுமோ
ஐ பிஷிமாலிஹி மின் வராஇ ظஹரிஹி, முதுகுக்கு பின்னால இடது கையில கொடுக்கப்படுமோ, ஃபஸௌஃப யதுஉ சுபூரா, அவர் கூப்பிடுவார், அழிவு நாசமே, எனக்கு நாசம் உண்டாகிருச்சது, ஹசாரன் வ ஹலாக்கன், நாசம் அழிவு உண்டாகிருச்சது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பாங்க. யாருக்கெல்லாம் இடது கையில் பட்டோலை கிடைக்கப்படுது, அல்லாஹு தஆலா அப்படியான கூட்டத்தில் எங்களையோ எங்களோட மனைவி மக்களையோ குடும்பத்தையோ முழு பரம்பரையில் ஒருத்தரை கூட அல்லாஹ் அந்த கட்டத்தில் ஆக்காமல் இருப்பானாக. அவர் ஹசாரன் வ ஹலாக்கன், நாசமாகிட்டேன் என்று கத்திக்கொண்டிருக்கும் பொழுதே வயஸ்லா சஐரா, அல்லாஹ் நரகத்தில் போடுவான். அந்த மனிதர் கயாமத்துடைய நாளையில் சில மக்கள் நரகத்தில் வெந்து கொண்டிருப்பாங்க. அந்த மனிதர்களும் இன்னஹு கான ஃபி அஹ்லிஹி மஸ்ரூரா, துன்யாவில் நானும் நீங்களும் மனைவி மக்களிடத்தில் எப்படி சந்தோஷமாக இருந்தோமோ இதே போல சந்தோஷமாகத்தான் இருந்தாங்க என்ற செய்தி அல்லாஹ் சொல்றான். அவர் துன்யாவில் நல்ல வசதி வாய்ப்போட சந்தோஷமாக சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு அவர் சந்தோஷமாக வாழ்ந்தவர் தான் கியாமத்துடைய நாளையில் எனக்கு அழிவு நாசம் என்று கத்திக்கொண்டிருக்கும் பொழுதே நரகத்தில் அல்லாஹ் தூக்கி போடுவான். வலா யஹாஃபு மிம்மா அமாமஹு, துன்யாவில் தனக்கு முன்னால் கியாமத்தொண்டிருக்குது என்ற செய்திகள் சொல்லப்படும் பொழுது பெரிசா தலைக்கெடுக்கல்ல. அவருடைய சின்ன சந்தோஷம், ஏண்ட ஒய்ஃப், ஏண்ட பிஸ்னஸ், ஏண்ட ஃபேமிலி, ஏண்ட ப்ராப்பர்ட்டி, ஏண்ட சொத்துகள் என்று ஓடிக்கொண்டிருந்தார். ஆனால் அல் ஹுஸ்னு தவீல், இந்த சின்ன சந்தோஷத்துக்கு பின்னால பெரிய நீண்ட முடிவில்லாத பெரியதொரு கவலையை அவர் சம்பாதிச்சு கொள்வார் என்ற செய்தி தஃப்சீரின் மூலமாக அல்லாஹு தஆலா உணர்த்துறான். இன்னஹு தன்ன, நிச்சயமாக இந்த மனிதன் நானும் நீங்களும் சந்தோஷமாக இருந்தது போல அந்த மனிதனும் சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்தவன். இன்னஹு தன்ன அல்ல யஹூர், அவர் நினைச்சாரு நான் அல்லாஹ் என்ன எங்கப்பா துருவி துருவி விசாரிப்பான், என்ன அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், அது சொல்றது வேற ஒருத்தர், அது நன் முஸ்லிம் என்று சொல்லி அல்லாஹ் அதையும் சொல்றான். இன்னஹு தன்ன அல்ல யஹூர், நான் அல்லாஹ்விடத்தில் மீட்டப்பட மாட்டேன், அல்லாஹ் என்ன துருவி துருவி விசாரிக்க மாட்டான் என்றுதான் நினைச்சு கொண்டிருந்தாரு. பலா, மாற்றமாக இன்ன ரப்பஹு, நிச்சயமாக அவனுடைய ரப்பு, கான பிஹி பஸீரா, அவனை உற்று நோக்கி கொண்டு கவனிச்சு கொண்டிருந்தான். அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளையில விசாரிக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா 1400 வருஷங்களுக்கு முந்தி இறங்கப்பட்ட குர்ஆனுடைய வசனம், அந்த குர்ஆனுடைய வசனம் மக்காவில் இறக்கப்பட்டது. அல்லாஹ் கடல் கடந்து எந்த நபியும் வராத இந்த குட்டி தீவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து அந்த குர்ஆனுடைய தஃப்சீர் எங்களோட நாட்டில் அரபு, எங்களோட நாட்டுடைய லாங்குவேஜ் இல்லை, அது கடல் கடந்து வாழக்கூடிய அந்த மக்களுடைய லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜில் இமாம்கள் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் எழுதின தஃப்சீரை அல்லாஹ் இன்றைக்கு உங்களோட காதுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான் என்றால் அல்லாஹு தஆலா இந்த ஒரு தஃப்சீரில் ஏதோ ஒரு செய்தியை அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்தவாரான். மனிதனே, இப்போ கூட நீ திருந்த மாட்டாயா, இப்போ கூட நீ யோசிக்க மாட்டாயா என்ற ஒரு செய்தியை, ஏதோ ஒரு செய்தி அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துறான் என்றதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோம். அதிகமாக என்னோட வாழ்க்கையில் கேட்கக்கூடிய துஆக்கள், இதுவரைக்கும் என்ன கேட்டோம் தெரியாது, ஆனால் இதுக்கு பிறகு நானும் நீங்களும் கேட்கக்கூடிய துஆக்கள்ல முதன்மையான துஆ, யா அல்லாஹ் துருவி துருவி விசாரிச்சிடாதே, யா அல்லாஹ் தோண்டி தோண்டி விசாரிச்சிடாதே. ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் விசாரிக்க போனான் என்றால் நிச்சயமாக எங்களோட அறிவுக்கு உட்பட்டதையும் தாண்டி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் நாசமாகிட்டான், எடுக்கிறதுக்கு இல்லை. அல்லாஹ் அப்படியான நிலைமையிலிருந்து அல்லாஹ் என்னையும் எங்களையும் எங்களோட குடும்பத்தையும் எங்களோட தாய் தகப்பன் பலவீனமான எங்களோட உம்மா வாப்பையும் எங்களோட மனைவி மக்களையும் எங்களோட குழந்தை குட்டிகளையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹுடைய விசாரணை லேசான விசாரணையாக விசாரிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பித்து கொண்டு சுவர்க்கத்தை அடையக்கூடிய சீதேவிகள் கூட்டத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.